இட்ஸ் சாட்டர்டே நைட். யூஸ்வலாக நம்ம வந்து சப்பாத்தி பண்ணாமல் இன்றைக்கி வந்துட்டு சோள மாவு வச்சு ரொட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 1.5 கப் மாவுக்கு 2 கப் தண்ணின்ற அளவில் நான் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும் போதே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். சைடிஷ்க்கு வந்து கடாய் பன்னீர் பண்ணியிருந்தோம். எப்போவுமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணுவேன். இந்த டைம் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் சோள மாவில் ரொட்டி பண்ணும் போது சரியாக வராது. ஏன்னா நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னடா இது வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை கலந்து நான் சுட்டு எடுத்தேன். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணும் போது சப்போஸ் வரலன்னா பயப்பட வேணாம். கொஞ்சமாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கலந்து சுட்டிங்கன்னா கரெக்டாக வரும். என்கிட்ட வந்து கட்டர்லாம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா டிஃபன் பாக்ஸோட மூடி வச்சு எடுத்திருந்தேன். ரொம்ப சின்ன